ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு கிரேவி பார்க்க போகிறோம். கொஞ்சம் வந்து பூண்டு, அடுத்தது வந்து இஞ்சி, 2 பட்டை, கொஞ்சம் சோம்பு, ஒரு 3 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க. அடுத்தது வந்து ஒரு வெங்காயம், பொடியை நறுக்கின வெங்காயம், பெரிய வெங்காயமாக சேர்த்துங்க. அடுத்தது வந்து பாருங்கள், தக்காளி, ஒரு தக்காளி வந்து எடுத்து நீங்கள் பெரிய தக்காளியாக பார்த்து பொடியை அரிஞ்சு இது கூட மிக்சியில் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து வானல் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுங்க. கொஞ்சம் நிறையவே எண்ணெய் போட்டுங்க, கிரேவி அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்தது பொடியை நறுக்குன ஒரு வெங்காயம் சேர்த்துங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துங்க. அது வதங்கின உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துங்க. அடுத்தது வந்து ஒரு தக்காளி, பொடியை நறுக்கி வச்சுருக்க தக்காளி, அதையும் சேர்த்துக்குங்க. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. நல்லா தக்காளி வதங்கணும். அந்த தக்காளி நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்கு கொஞ்சம் ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க, ஒரு 2 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுட்டு. தக்காளி நல்லா வதங்கின உடனே அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி வச்சு தட்டு வச்சு மூடி விடுங்க. அதையும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஸ்லோவிலே வைங்க, நல்லா வதங்கட்டும். அது வதங்கின உடனே அடுத்தது வந்து நம்ம வந்து கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுங்க. கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டுங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள் சேர்த்துங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது போட்டோடனே அடுத்தது மீல் மேக்கர் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் மீல் மேக்கரை போட்டு அது ஆறின உடனே வடிகட்டி திரும்ப அதை தண்ணியில் கொஞ்சம் அலசிட்டு போட்டுங்க. நல்லா தண்ணி எடுத்துட்டு மீல் மேக்கரை. அடுத்தது ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு அதையும் போட்டு சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம், ஒரு 7 நிமிஷம் வந்து நல்லா கிரேவி வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா திக்காகட்டும். திக்காகின உடனே அது வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழைலாம் சேர்த்து கலக்கிட்டு நீங்கள் வந்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து சிக்கன் கிரேவி மாதிரி